நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு வீடியோட எண்ட்ல நான் அதையுமே சொல்றேன். இது சிட்டி டிரைவுக்கு அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்றதுக்குலாம் ஒரு சூப்பரான அழகான கார். குவாலிட்டியான வண்டி. முக்கியமான விஷயம் இந்த வண்டியில என்னன்னா சிஎன்ஜி இருக்கு. சிஎன்ஜி இருக்கு. அப்ப மைலேஜ் BA 5858ன்ற ஃபேன்சி நம்பர் சிங்கிள் ஓனர்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஃபேன்சி நம்பர்னு ஒரு கேட்டகரி வரும். சோ அதுல ஒரு வண்டியை நான் பாக்குறேன். EN45ல 5858 சோனட் கொண்டு வந்திருக்கோம். 2020 மாடல் சிங்கிள் ஓனருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் கார்கள் எல்லாமே சேல் பண்ற நம்ம புதுக்கோட்டையில இருக்கிற MN கார்ஸா வந்து இன்னைக்கு வந்து அப்டேட்ல எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட கலெக்ஷன்ஸ்ல இன்னைக்கு ஒரு 15 above கார்ஸ் வந்து பார்க்க போறோம். எல்லாமே லோ பட்ஜெட்டா இருக்கும். அதான் ஹைலைட். முக்கியமா பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் பட்ஜெட்ல இருந்து இங்க வண்டி வந்து பார்க்க போறோம். சரி, 80,000 ரூபாய்னா குவாலிட்டி எப்படியும் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா MN கார்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டுக்கு எப்படி ஒரு வண்டி பார்த்து எடுத்துட்டு வராங்களோ அப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு வண்டியும் கலெக்ஷன் நான் செப்பரேட்டா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரோ இருக்காப்ல, ப்ரோ வெல்கம் பண்ணிக்கலாம். ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன மீட்டப். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஸ்டார்டிங் அப்போ இருந்தே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிரதரோட. கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய நாட்களும் வந்து நம்ம ஒன்னாவே டிராவல் பண்றதுக்கு. அப்ப நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வண்டி 4 வண்டி அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். ஒரு வண்டியில ஆரம்பிச்சதுதான் அந்த பிசினஸ். இன்னைக்கு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா புதுக்கோட்டையில பண்ணிட்டு இருக்கோம். லோ பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குவாலிட்டிக்கும் அஷ்யூர்டு, பிரைஸுக்கும் அஷ்யூர்டு, நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட இன்ட்ரோடக்ஷனே பாத்தீங்கன்னா ப்ரோ மூலியமா தான் நம்ம வந்து தமிழ்நாடு லெவல்ல வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு மெயினான ஒரு காரணம் பிரதர் தான். ஏன்னா அவரோட சேனல்ல தான் நம்ம ஸ்டார்டிங்ல வீடியோ போட ஆரம்பிச்சோம். அதை வச்சே நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர். இன்னொன்னு உங்களோட உழைப்பு தான் மெயினா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில வண்டிகள் வந்து நிறைய வண்டிகளோட பிரைஸ் ரேஞ்ச டிராப்பா கம்மி பண்ணி சொன்னதும் இவங்க தான். அதே மாதிரி ஒரு வண்டிக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஆஃபர்ஸ் ஒரு டைம்லாம் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் நியூ செட் ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ரேட்ல எதுவுமே ஏத்தாம அந்த மாதிரி விஷயங்கள் சப்ஸ்கிரைபருக்காக எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம குறைஞ்ச ரேட்லயும் கொடுக்கணும், கஸ்டமரை அட்ராக்டிவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம ஸ்பெஷலா டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம். நான் சொல்றது இப்பல கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் பேக்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்பவே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் இப்பதான் நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அப்பவே அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அந்த சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இப்ப நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஆடி சேல்ல இந்த வண்டி எல்லாமே நம்ம இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு ஆடி ஆஃபர்ல கொடுத்தலாம். கண்டிப்பா கொடுத்துருவோம். இதோட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. வீடியோட எண்ட்ல நான் அதையுமே சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. லொகேஷன் சொல்லிருங்க. இது நம்ம MN கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில டிவிஎஸ் கார்னர்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல SFS ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு நம்ம MN கார்ஸ். உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேல கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க பிரதர். அதை பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நீங்க வண்டி எடுக்கிறீங்களோ இல்லையோ நம்ம MN கார்ஸை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. வண்டி திருப்தியா இருக்கு, பிடிச்சிருக்குன்னா மட்டும் மெக்கானிக் வச்சு செக் பண்ணிட்டு தாராளமா எடுத்துக்கோங்க. நாங்க எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்க மாட்டோம். கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். MN கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி நிறைய பேரோட ஃபேவரட்டான இண்டிகா தான் வந்து பாக்குறோம். அதுவும் பெட்ரோல் வேரியன்ட்ல. மெயின்டெனன்ஸ் எனக்கு ஃப்ரீயா வேணும், ரொம்ப கம்மியா லோவா இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி எடுத்துருங்க. வண்டியோட டீடைல்லாம் 2007 மாடலு, 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல். லைஃப் இருக்கா? FC 2029 வரையும் கரண்ட்ல இருக்கு. 29 வரைக்கும் இருக்கு. ஆமா, ஒரு தெளிவான குவாலிட்டியில சூப்பரான வண்டியா இருக்கும். உள்ள ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? வண்டியில AC வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருது, இதுதான் வருது. ஆனா வண்டி ஓவரால் பாத்தீங்கன்னா வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிறனால. இல்ல உண்மையாலும் அவ்வளவுதான் ஓடி இருக்குமா? உண்மையாலுமே அவ்வளவுதான் ஓடி இருக்கு. இன்ஜினை பாத்தீங்கன்னா எடுக்காம போக மாட்டாங்க. அந்த பாடி குவாலிட்டி பார்க்கும்போது தெரியுது அங்கங்க சின்ன பொரிச்சல தவிர இருக்கு. ஆனா வண்டி குவாலிட்டி இன்ஜின்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதிகமா ஓட்டு இல்ல, நின்னுட்டே இருந்த வண்டி. அதிகமா நின்னுட்டு என்ன ரேட் இந்த வண்டிக்கு நம்ம MN கார்ஸ்ல நம்ம கோட் பண்ற ரேட் வெறும் 82,000 ரூபாய். இந்த ரேட் பிக்சட் கிடையாது. வண்டிக்கு FC 2029 வரையும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ்மே கரண்ட்ல இருக்கு. 1 இயர். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ரேட்ட நேர்ல வாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க ரேட்ட கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து சொல்லிருந்தாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க, அன்னைக்கு குறைச்சு கொடுப்பாப்ல. கண்டிப்பா குறைச்சு கொடுத்துருவோம். அடுத்த வண்டினே இது மாருதி ஆல்டோ கொண்டு வந்திருக்கோம். 2005 மாடல், 3வது ஓனர் கண்டிஷன். வண்டியில பாத்தீங்கன்னா LPG எல்லாமே வந்துரும். ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டிக்கு FC பாத்தீங்கன்னா 2030 வரையும் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டியில குறை கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்க இப்படி வச்சிருக்க மாட்டீங்களா? இல்ல, இது நம்ம சரி பண்ணிடலாம். இந்த டோர் சைடு பாத்தீங்கன்னா நம்ம சரி பண்ணிடுவோம். இந்த வண்டிக்கு நம்ம MN கார்ஸ்ல நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் 1,10,000 ரூபாய் கோட் பண்றோம். வண்டியில LPG டேங்கோட வந்துரும். FCயுமே 2030 வரையும் கரண்ட்ல வந்துரும். ஒரு குவாலிட்டியான வண்டி,
ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டியா இருக்கும். ஏன்னா அந்த விலை வண்டி என்ன சொல்றோம்? விலை 1.10 கேட்குறோம். ஃபிக்ஸட் கிடையாது. பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சு கொடுத்தோம். கொண்டு வந்திருக்கோம் 2008 பெட்ரோல் வண்டிங்க. 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த 3வது ஓனர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். இது பெட்ரோல் வண்டி, ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீட்டா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸ்ல நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் வெறும் 1,19,000 ரூபாங்க. இதுல நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? சொல்லுங்க. டைம் டிராவல் பண்ணி போகணும்னு நினைச்சுக்கோங்களேன். 2064க்கு டைம் டிராவல் பண்ணி போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன விலை கேட்க போறோம்? வண்டி குவாலிட்டியா இருக்கு. வெறும் 1,19,000 ரூபாய் தான் கோட் பண்றோம். பெட்ரோல் வண்டி வெறும் 74,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. குவாலிட்டியா இருக்கு. வண்டி குவாலிட்டியா இருக்கு. ஏன் டீசல் வண்டிங்கிறது நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்து வருது அப்கமிங். இந்த இருக்கு எல்லாமே பெட்ரோலா வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் மக்கள் பெட்ரோல் விரும்புறாங்கங்கறதுனால? அப்படி கிடையாது. டீசல் வண்டி வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி. நம்ம கொடுக்கக்கூடிய கஸ்டமர் எடுத்துட்டு போனாங்கன்னா அப்படியே ஓட்டிக்கணும் வண்டியை. அவங்க போய் ஒர்க் ஷாப் அங்க இங்க நிக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அதிகப்படியான பெட்ரோல் வண்டியும் கம்மியான டீசல் வண்டியும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்க ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபேமிலி டார்கெட் தான். ஆமா. ஓகே. இந்த வண்டி டீடைல் இது 2010 மாடல் மாருதி சுசுகி A-Star VXi 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா 2030 வரையும் கரண்ட்ல இருக்கு. ஒரு குவாலிட்டியான வண்டி, ஒரு தெளிவான கண்டிஷன்ல. இன்சூரன்ஸுமே இந்த வண்டி கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 1,79,000 ரூபாய் கோட் பண்றோம். இந்த ரேட் பிக்சர் கிடையாது. நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஆடி ஆஃபர் கண்டிப்பா நம்ம ஒரு ஆஃபரோட நம்ம ஃபைனலா வீடியோல சொல்றோம். ஃபைனல் எண்டிங்ல காத்துக்கிட்டு என்ன ஆஃபர் இருக்குன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன். இது 2012 மாடலுங்க. 2வது ஓனர் கண்டிஷன்ல Fiat Punto எமோஷன் பேக் டாப் மாடல். வண்டியில ஏர் பேக், ABS, அலாய் வீல், மியூசிக் சிஸ்டம் எல்லா ஆப்ஷன்ஸுமே வரக்கூடிய ஒரு தெளிவான வண்டி. ஸ்விஃப்ட் இன்ஜின் வந்துரும். இந்த இன்டீரியர்லாம் நீங்க தான் வண்டி அப்படியே ரெடி பண்ணி வைக்கிறதே மேக்ஸிமம் நீங்க தான்ல? நம்ம ரெடி எல்லாம் பண்ணல. அப்படியே கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கோம். கஸ்டமர் கிட்ட இருந்து எடுக்கும் போதே நம்ம குவாலிட்டியா பார்த்து எடுக்கணும். எப்படியும் அதாவது இந்த ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா அந்த வண்டியை வந்து நம்ம வேற கார்களா பார்க்க முடியும். ஆனா உங்ககிட்ட வந்து அந்த ரிப்பீட்டடா அந்த பிராண்டட் கார்கள், அதுவும் அந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே பார்க்கணும்னா இங்கதான் வர்றோம். இல்ல அதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள மக்களுக்கு ரிப்பீட்டா வண்டி நம்ம நல்ல குவாலிட்டியில கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப ரிப்பீட்டா அதுதானே வருது. ஏன்னா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல என்ன வண்டி இருக்கோ லோ பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான வண்டி, அந்த வண்டி எல்லாமே நம்ம கொண்டு வர்றோம். இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 1,95,000 ரூபாய் கோட் பண்றோம். டீசல் வண்டி 2012 மாடலுங்க. ஸ்விஃப்ட் இன்ஜினோட வரக்கூடியது. உதாரணத்துக்கு ஸ்விஃப்ட் எல்லாம் இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னா 3 ரூபா 3.25 ரூபா போயிட்டு அதுக்கு மேல எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம இந்த வண்டியை வெறும் 1,95 தான் கோட் பண்றோம். பிக்சர் கிடையாது. பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம். அடுத்த வண்டி எனக்கு இது சிட்டி டிரைவுக்கு அப்புறம் லேடிஸ் யூஸ் பண்றதுக்குலாம் ஒரு சூப்பரான அழகான கார். வண்டியில லேடிஸ் யூஸ் பண்றதுக்குலாம் ஒரு சூப்பரான அழகான கார். வண்டியில பாடியில ஸ்கிராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எல்லாமே நீட்டா இருக்கும். கிளட்ச் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமர் சிங்கிள் 1 ரூபி கூட செலவு பண்ண தேவையில்லை. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்டிக்கிற கண்டிஷன்ல இருக்கு. ட்ரஸ்டடா சொல்லியாச்சு. கண்டிப்பா எம்என் கார்ஸ்ல இருந்து. ஆமாண்ணா. 2012 மாடல் 3வது ஓனர் கண்டிஷன். வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் டிரைவனோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கான ரேட் 2,35,000 ரூபாய் கோட் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்பெஷல் பிரைஸா இன்னும் ஒரு 10,000 குறைச்சு 225க்கு இந்த வீடியோ மூலியமா அண்ணன் மூலியமா கொடுத்துடலாம். 225 தான் இந்த வண்டிக்கு நம்ம ரேட் பண்ணிடுறாங்க. அடுத்த வண்டி செவர்லெட் ஸ்டைல் 2015 மாடல்ல கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி. ஒரு குவாலிட்டியான வண்டி. முக்கியமான விஷயம் இந்த வண்டியில என்னன்னா சிஎன்ஜி இருக்கு. அப்ப மைலேஜ் 24 கொடுக்கும் ஒரு கிலோ சிஎன்ஜி. நான் ஆக்சுவலா இது பெட்ரோல்னோட யோசிச்சேன். பெட்ரோல்னா இது மைலேஜ், ஏன்னா ஆக்சுவலா இந்த வண்டி தெரியும் இதுல வந்து டீசல் நல்ல மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் நான் பெட்ரோல்னோட மைலேஜ் இருக்காது. பெட்ரோல் ஓட்டினாலும் 15-16 கொடுக்கும். 15-16 கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். சிஎன்ஜில ஓட்டும் போது இந்த வண்டி என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23-24 கொடுக்கும். சிஎன்ஜியோட விலை நீங்களே செக் பண்ணி பாத்துங்க. ரொம்பவே டீசல் வண்டிக்கும் அதிகமான மைலேஜ் கொடுக்கும். லோ மெயின்டெனன்ஸா இருக்கும். இந்த வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா 2,45,000 ரூபாய் கோட் பண்றோம். இந்த 2,45 எல்லாம் பிக்சர் கிடையாது. பிரைஸ் நெகோஷியபிள் தான். சின்னதா குறைச்சு இந்த வண்டியை கொடுத்துடலாம். கண்டிப்பா அடுத்த வண்டி பார்ப்போம். நிசான் சன்னி ஆட்டோமேட்டிக் வண்டி 2014 மாடலு 3வது ஓனர் கண்டிஷன்ல இந்த வண்டி இன்னைக்கு நம்ம ஆஃப்டர் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன கார்லாம் நம்ம பார்த்தோமோ அதெல்லாமே அப்படியே சிங்கிள் வண்டியா என்னென்ன வண்டிலாம் பார்த்தோமோ அதெல்லாமே ரிப்பீட்டடா பார்க்கறோம். அதெல்லாமே வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆளால எப்படி இத்தனை வருஷமா இதே மாதிரி வண்டி எடுத்து சக்சீட் ஆக முடியும்னா உங்களை பார்த்தா கத்துக்கணுங்க. அந்த மாதிரி வண்டியா ஏன்னா தேர்ந்தெடுத்து கண்டிப்பா இந்த வண்டி நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா பார்த்து எடுத்திருப்பீங்க. ஏன்னா இத்தனை வருஷமா இதுல இந்த ஃபீல்டுல அனுபவம் இருக்குல்ல. இந்த வண்டியோட மாடல் டீடைல் இது 2014 மாடலு 3வது ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு. 1,20,000 கிலோமீட்டர் டிரைவன் ஆயிருக்கு. பெட்ரோல் வண்டி ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம்.
இந்த வண்டிக்கான ஆக்சுவல் ரேட் 3,25,000 ரூபாங்க. இந்த அண்ணன் வந்திருக்காரு, அவருக்காக ஆஃபர் பிரைஸ் வெறும் 2,98,000 ரூபாய் குவாட் பண்றோம். இந்த 2,98 பிக்சர் கிடையாது, அதையும் குறைச்சு கொடுக்க போறோம். கண்டிப்பா இந்த ஆடி சேல்ல இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு ப்ரோ சொல்லிருங்க என்ன வண்டி? ரெனால்ட் ஸ்காலா. ரெனால்ட் ஸ்காலா அதே போலதான். ஆமா ஆமா, 2014 மாடல் தான். இதுவுமே 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வண்டி, 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கான ரேட்டுமே ஒரு ஸ்பெஷலான ரேட்டு தான். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸ்ல நம்ம குவாட் பண்ற ரேட் 3,18,000 ரூபாய். ஆனா தமிழ் 24/7 கார்ஸ்ல இருந்து வந்திருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்பெஷல் பிரைஸா இந்த வண்டிக்கு 2,98,000 ரூபாய் தாங்க குவாட் பண்றோம். 2014 டீசல் ஸ்காலா, 2014 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சன்னி. இது ரெண்டுமே ஒயிட் கலர்ல இன்னைக்கு நம்ம கிட்ட சூப்பரா கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கம்பெனி கொடுத்துறீங்களா? அதுல இருந்தோம். அடுத்த வண்டி இந்த அதாவது ஒரு வண்டிலையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த ஹிஸ்டரி வரலாறு சொல்லுவாங்களா, வரலாறு நீங்க ஒரு வண்டிக்கு சொல்லிடலாம். இந்த வண்டியில குறைஞ்சது நான் வந்து ஒரு 40-50 வண்டி கொடுத்துருப்பேன். இந்த வண்டியில ஒரு எப்படி ஒரு 100 வண்டி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஏன்னா இதுல இருக்க எல்லா வண்டியுமே அந்த மாதிரி நீங்க கொடுத்துருப்பீங்க கட்டாயம். அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி இந்த வண்டி ஹோண்டா சிட்டிங்க. 2010 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நான் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த வண்டியில எத்தனையோ வண்டி கொடுத்துருக்கேன். அத்தனை வண்டியில இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒத்த வண்டியில இருக்கு. ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. கிளட்ச், சஸ்பென்ஷனு எல்லாமே நீட்டா இருக்கும். பாடியில மட்டும் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி, ஒரு தெளிவான கண்டிஷன்ல ஹோண்டா சிட்டி எடுக்கணும்னு நினைச்சா தாராளமா நீங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம். 2010 மாடல் 3வது ஓனர் கண்டிஷன். எஃப்சி எல்லாம் 30 வரையும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸுமே கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் வெறும் 3,10,000 ரூபாங்க. இந்த 3,10,000 ரூபாய் பிக்சர் கிடையாது, பிரைஸ் நெகோஷியபிள், குறைச்சு கொடுத்துடலாம். ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. மாசம் 3 வண்டி 4 வண்டி ஹோண்டா சிட்டி ஐவி டெக் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் அந்த வண்டியுமே. அடுத்து பாக்குற வண்டி பாருங்க, ஃப்ளூயின்ஸுங்க. ரெனால்ட்ல ஃப்ளூயின்ஸ். ஆடி BMW எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றோம். ஒரு குவாலிட்டியான ஒரு லக்ஸுரி கார் தான், லோ பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம். அதுவுமே திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன்ல TN 45 BA 5858 ஃபேன்சி நம்பர், சிங்கிள் ஓனர்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். 2012 110 PS வந்துருங்க. ரெனால்டு டஸ்டர்ல எல்லாம் வரக்கூடிய அதே இன்ஜின் தான் இந்த வண்டிலையும் வரும். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான இன்ஜின், ப்ரூவன் இன்ஜின் சொல்லலாம். அந்த வண்டிக்கான விலை நம்ம எம்என் கார்ஸ்ல நம்ம குவாட் பண்ணிருக்கிற ரேட் 3,26,000 ரூபாய். இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பிரைஸா 3,18,000 ரூபாய் குவாட் பண்றோம். அந்த 3,18 பிக்சர் பிரைஸ் கிடையாது, பிரைஸ் நெகோஷியபிள் தான். ஆடி இன்னைக்கு ஃபுல்லாமே அதிரடி தான். அதிரடி ஆஃபர் தான். ஆடி ஃபுல்லா அதிரடி தான். மக்களுக்கு வந்து சிறப்பா நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி எம்என் கார்ஸோட ஒரு பழைய கம்பேக் என்னன்னா, அந்த ஃபேன்சி நம்பர்னு ஒரு கேட்டகரி வரும். சோ அதுல ஒரு வண்டியை நான் பாக்குறேன். TN 45ல 5858. அதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அவரோட அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே, அவர் தம்பி இவர் அண்ணனா? ஆமா, அவர் தம்பி ஒரு அண்ணன். இவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்கம் மிரர் இல்ல, ஒரு சில மேல இருக்க கவர் இல்ல. 2015 மாடலுங்க. ஒரே ஓனர் தான். இதுவுமே ஒரே ஓனர் தான். 2015 மாடல், ஒரே ஓனர். ஒரு குவாலிட்டியான வண்டி, தெளிவான கண்டிஷன்ல. ரெண்டுமே கருப்பு கலர் தான். ஆனா இதுல ஹைலைட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்கு. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது இந்த வண்டியில. ஓகே, எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும் வண்டியில. இல்லன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. எல்லா ஆப்ஷன்ஸோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த 2015 ரெனால்டு ஃப்ளூயின்ஸுக்கும் நம்ம எம்என் கார்ஸ்ல நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் வெறும் 3,45,000 ரூபாங்க. இந்த 3,45,000 ரூபாய் பிக்சர் கிடையாது, பிரைஸ் நெகோஷியபிள் தான். 2015 மாடல். மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா தேடி பாருங்க, ஒரு பீஸ் கூட கிடைக்காது. அபூர்வமான பீஸ், அதிசயமான கார், அபூர்வமான விலையில். அதுவும் என்னன்னா அப்படியே அந்த சைடு லுக்ல இருந்து காமிங்க. வண்டியில அந்த குரோம் வந்து சில்வர் கலர்ல பண்ணிருக்குது. அந்த லாங்ல இருந்து பார்க்கும்போது ஆடி, பென்ஸ், BMW அப்படி தூக்கி அப்படி சாப்பிட்றோம். ஃபீச்சர்ஸும் அவ்வளோ ஃபீச்சர்ஸோட உள்ள இருக்கு. நீ எவ்வளோ பக்கம் இந்த வண்டியை வந்து பாத்துக்கலாம். ஆனா ஒன்ஸ் எம்என் கார்ஸ்க்கு நீ வண்டி வாங்கவே வேண்டாம், வந்து விசிட் மட்டும் பண்ணி பார்த்தா போதும். சூப்பர், கண்டிப்பா எடுத்துருவாங்க. அடுத்த வண்டி சுசுகி இக்னிஸ். இதுவுமே ஒரு கம்பேக்டான ஒரு ஃபேமிலி கார். ரொம்ப தெளிவான வண்டி. நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ்ல ஒரு மாருதி பிராண்ட்ல ஒரு 2017 மாடல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த வண்டி எடுத்துக்கலாம். என்ன பிரைஸ் இருக்கலே லோ பிரைஸா சொல்லலாம்? லோயஸ்ட் பிரைஸ் மார்க்கெட்ல இருக்கிறதுல லோயஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம எம்என் கார்ஸ் நம்ம குவாட் பண்ற ரேட் 3,45,000 ரூபாய் தான். மார்க்கெட்ல இன்னைக்கு 2012 விக்கிற ஸ்விஃப்ட் விக்கிற ரேட்டுக்கு மாருதி இக்னிஸ் 17 கொடுக்க போறோம். அது உங்களுக்காக, உங்க சேனலுக்காக. மைலேஜ் பெர் லிட்டருக்கு 18 ல இருந்து 20 சாலிடா தாராளமா கிடைக்கும். வண்டி வந்து ஜீட்டா வேரியன்ட், அலாய் வீல், ஏர் பேக், ABS, பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஒரு தெளிவான குவாலிட்டியில சூப்பரான வண்டிங்க. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது பிளாக் கார்னிவல் மாதிரி
கியா சோனட் கொண்டு வந்திருக்கோம். Sonet. 2020 மாடல் சிங்கிள் ஓனருங்க. வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது முக்கியமான விஷயம் ஐஎம்டி கியர் பாக்ஸோட வந்துருது. அது மட்டும் இல்லாம மேல உங்களுக்கு சன்ரூஃப்மே வந்துருது. ஒரு டாப் அண்ட் மாடல்ல ஒரு குவாலிட்டியான சன்ரூஃப் கார் எடுக்கணும், அதுவுமே வந்து புதுசு பாத்தீங்கன்னா 14 லட்சம் ரூபா வருது இந்த வண்டி. 14 லட்சம் ரூபா ஆன் ரோடு காஸ்ட் இந்த வண்டி வருது. வண்டியில இல்லன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஐஎம்டி வந்து இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுமே வந்துருது. ஆட்டோமேட்டிக் ஓட்டிட்டு மேனுவல் மாறணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டா இருக்கும். ஆமா, மேனுவல் மாதிரி உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு கிளட்ச் வராது. அது இல்லாம உங்களுக்கு சன்ரூஃப் வந்துருது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது, எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. புதுசு 14 லட்சம் ரூபானா இது நம்ம சொல்ல போற விலை இப்போ வெறும் 7,67,000 ரூபாய் தான் சொல்றோம். பாதி விலை 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த 35,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுவுமே ஒரு ஆடி ஆஃபர் பிரைஸா தான் இந்த விலையும் நம்ம குவாட் பண்ணிருக்கிறோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கிறோம். இது மட்டும் கிடையாது, நம்மள்ட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே பெஸ்டான ரேட் குவாட் பண்ணிருக்கோம். நேர்ல வாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரேட்டையுமே குறைச்சே கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம், வீடியோட எண்ட்ல ஒரு ஆஃபர் சொல்றேன்னு சொன்னீங்க, என்ன ஆஃபர்? வாங்க சொல்லுங்க, என்ன ஆஃபர்? அதை ரிவீல் பண்ணுங்க. நம்ம கிட்ட வண்டி எடுக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம கிட்ட இந்த வண்டி இப்போ நம்ம காட்டி இருக்கிற ஒவ்வொரு வண்டிக்கும் 80,000 ரூபாய் வண்டியா இருந்தாலும் சரி, 8 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் வண்டியா இருந்தாலும் சரி, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் 20 லிட்டர் ஃபியூல் ஃப்ரீ. 20 லிட்டர் ஆஃப் ஃபியூல். ஆமா, அது 80,000 ரூபாய் வண்டியா இருந்தாலும் சரி, 7.5 லட்சம் ரூபாய் வண்டியா இருந்தாலும் சரி, ஃபியூல் ஃப்ரீ. ஆமா, ஆடி போயிருவீங்க, அந்த அளவுக்கு ஆடி ஆஃபர். நீங்க கலகலன்னு ரிவ்யூ இருந்துச்சு, அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஆஃபர்ஸையும் கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்ல நீங்க வண்டி எடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை, நீங்க நேர்ல வந்து இவங்க குவாலிட்டியை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணா போதும். ஏன்னா வந்தா கண்டிப்பா வாங்காம போக மாட்டீங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலா அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க வண்டி எல்லாமே செப்பரேட்டா கலெக்ஷன் வைஸ் வந்து நிப்பாட்டிருக்காங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்க எப்போ அப்டேட் வந்து நான் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா நெக்ஸ்ட் போன அப்டேட் நான் வந்திருக்கும் போது கேட்டேன், சார் வந்து வெளியே போயிட்டாங்க, நான் வெளியே இருக்கிறேன், இப்போ அப்டேட்ல வண்டி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10-15 நாள்ல மறுபடியும் இன்னொரு அப்டேட்ல மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி.